திரு சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்களே, எங்கள் துறை தலைவரும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, மற்ற பேராசிரியர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு தமிழ்ல பேசுறதுக்கு. எப்பவுமே எல்லா ப்ரோக்ராம்லயுமே எடுத்தோடனே குட் மார்னிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல தான் ஆரம்பிப்போம். என்னன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் தமிழ் நம்ம தாய் மொழியில பேசும் பொழுது அது அப்படியே அருமையா யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா எதுக்காக இந்த நாள் இன்று? சார் தான் சொல்லணும். சரி, எனக்கு தெரிஞ்ச 2 விஷயங்களை சொல்லிட்டு வேணா பெருசா சார் சொல்லணும். ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா மொழிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். மொழிகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச மொழிகள் எத்தனையா கண்ணுகளா இருக்கும்? ரொம்ப கம்மி. ஸோ தோராயமா யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணவங்கனாலேயே இவ்வளோ லாங்குவேஜஸ் தான் வேர்ல்டில் இருக்கு, இல்லை இந்தியாவில் இருக்கு, இல்லை வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ சொல்றது எவ்வளோனா ஒரு 7000 மொழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை இல்லை எத்தனை மாசத்துக்கு ஒரு மொழி அழிஞ்சிட்டு இருக்குன்னு ஏதாவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? முற்றல் கரையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிமுசு பொழியும் பாலும் என்னை நல்கிய தொழில் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என் தாய்மொழிக்கு முதல் வணக்கம். அக்கினி குஞ்சொண்டு கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டில் பொந்திடை வைத்தேன். வெந்து அணிந்தது காடு, தடல் வீரத்து குஞ்சென்று மூக்கண்டும் உண்டோ தத்தரிட தத்தரிட திட்டோ. பாரதியாருடைய மிக சிறப்பான ஒரு கவிதை. ஒரு சிறு பொறி மிகப்பெரிய வளத்தையே அழைத்து, அந்த வகையிலே எந்த ஒரு கருத்தானாலும் சரி, எந்த ஒரு செயலானாலும் சரி, சிறிதாக துவங்கப்பட்ட ஒரு செயல் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்கும் என்பதற்கு இந்த உலக தாய்மொழி நாள் ஒரு சிறந்த உதாரணம். எனக்கு முன்பு பேசிய எங்கள் துறை பேராசிரியை முனைவர் கிருத்திகா கூறியது போல, இந்த உலக தாய்மொழி நாள் பற்றி நம்ம ஏன் இதை கொண்டாடணும், இதற்கு இந்த நாள் உருவாக்க காரணம் என்ன, இதற்கு பின்புலம் என்ன அப்படின்ற பற்றி ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சிறப்பு விருந்தினருக்கு இடமளிக்கும் பொருட்டாக நினைவுகிறேன். ஆகவே இந்த உலக தாய்மொழி நாள் நிகழ்வானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு 1949 சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே நாட்டில் தான் பாகிஸ்தானும் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி ஒரு நாடாக உருவாகுது இல்லைங்களா? இன்றைய பாகிஸ்தானாகவும் இருக்கக்கூடிய இன்றைய பாகிஸ்தானும் இன்று பங்களாதேஷும் இருக்கக்கூடிய நாடும் இரண்டுமே சேர்ந்து பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. 1947 இந்தியாவிலிருந்து பிரிக்கும் போது இது கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. அதன் பிறகு 1949 பாகிஸ்தான்ல தன்னுடைய நமக்கு தேசிய மொழி சொல்லுவோம், அது மாதிரி பாகிஸ்தான்ல தேசிய மொழியாக உருது மொழி அங்கீகரிக்கிறாங்க. ஆனா மேற்கு பாகிஸ்தான்ல அவங்க பேசக்கூடிய மொழி எல்லாம் வங்காள மொழி. அப்ப அவங்க என்ன மாதிரி போராட்டம், என்ன மாதிரியான ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னா, எங்க வங்காள மொழியும் தேசிய மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூடிய தாக்கா பல்கலைக்கழகத்தின் போல பெரியார் பல்கலைக்கழகம் போல அங்க தாக்கா பல்கலைக்கழகம், பங்களாதேஷுடைய தலைநகரம் தாக்கா, அந்த தாக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்து மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. 1952 செய்யப்பட்ட அந்த போராட்டம் பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்குது. அந்த போராட்டத்தில் பேராசிரியை குறித்து போல ஏறக்குறைய 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீக்கிறாங்க. வெள்ளைக்காரன் தான் உன் அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு ஒரு ஆதரத்தை இலங்கை கவிஞர் திரு காசியரங்க அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற வகையில தன்னுடைய குரலை தெரிவித்திருக்காங்க. அப்போ இந்த வகையில ஒரு மொழி அப்படின்றது, ஒரு மொழி அழிந்தால் என்ன ஆகும்? ஒரு மொழி அப்படின்றது அழியும் போது பல்லாண்டுகளாக நாம் காத்து வந்த கலாச்சாரம், அவர்கள் கொண்ட பண்பாடு, அவர்கள் கொண்ட உணவுபூர்வமான உறவு, இவை எல்லாமே அழிந்து போயிடும். அதனால ஆந்திரா பிறப்பா இருந்தாலும் அங்க போய் ஐரோப்பியாவில் அந்த கலாச்சாரத்தோட அந்த மொழியை கற்று வாழ்றாரு. ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு இளம் வளரும் பருவம் வரும்போது அவர் ஜன்னி நோயால பாதிக்கப்படுறார். அந்த பாதிக்கப்படும் பொழுது தன்னை அறியாமலேயே தெலுங்கு மொழியில புலம்புனதாக வரலாறு. எப்படி சாத்தியம்? தெலுங்கு மொழி பேசவே இல்லை அவரு இல்லையா? பேசுறது இல்லை, கேட்டுக்கலாம் மேபி. அவர் தாய்மொழியானது தெலுங்கு தான், ஆனா அவர் பேசுறது கிடையாது. குழந்தையா இருக்கும்போது கற்றுக் கொடுக்கப்படும். அப்போ ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நாம் அனைவரும் முதல்ல கேட்கிற மொழி எது? தாய்மொழி. இங்க தமிழை பற்றி சொல்ல தாய்மொழி பற்றி தான் சொல்றோம். அவர்களுக்கான தாய்மொழி இருக்கு. அந்த தாய்மொழியை நாம் தாயின் கருவறையில் இருக்கும் போது முதல்ல கேட்கிற ஓசை தாய்மொழியான ஓசையா தான் நம்ம கேட்கிறோம். அந்த தாய்மொழியை கேட்டுதான் வளரணும். ஆக
எந்த காலத்திலும் எச்சூழலிலும் நம்ம தாய்மொழி என்பது தொப்புள் கொடி உறவு. தாய்மொழி இழந்தோமானால் நமக்கான அடையாளத்தை இழந்து விடுவோம். அந்த வகையிலே தான் இந்த உலக தாய்மொழி நாள் என்பது கடைபிடிக்கப்பட்டு யுனெஸ்கோவால் அறிவுறுத்தப்பட்டு நாம் பின்பற்றி வருகிறோம். இவரின் தமிழ் பாலால் அறிமுக உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு சிறிய அறிமுக உரையை இந்த சிறப்பு விருந்தினர் பற்றி தெரிவித்துக் கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பு விருந்தினர் சமுத்திரபாண்டியன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவருடைய புதல்வர் திரு அண்ணாதுரை கண்ணதாசன் ஐயா அவர்கள் சொல்லரசு என்ற பட்டத்தை பெற்றுள்ளார்கள். கவிஞர் சிநேகன் கேள்விப்பட்டீங்களா? ராஜ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்வில் இலக்கிய செம்பல் என்ற விருதினை கவிஞர் சிநேகன் அவர்கள் தொற்றக்கால பெற்று தமிழுக்கு தெரிவித்திருக்கிறார். ஏறக்குறைய பல ஆண்டுகள் தர்மபுரி தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டு பல்வேறு தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை வெகு சிறப்பாக நடத்தி தமிழை திக்கெட்டு பரப்பு செய்யும் அரும்பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தெரிவித்து மத்திய தர்மபுரி தமிழ் கழக கம்பன் கழகத்தின் துணை செயலாளராக இருந்து வருடம் ஒரு முறை கம்பன் கழக கூட்டம் நடத்துவதற்கு பங்காற்றி வருகிறார். ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டு நீங்க பார்த்து தருமபுரியில் நிறைய விஜயகுமார் இருக்கும் சரி, இப்போ வண்டியை திருமணம் சரி, மாதம் ஒரு முறை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படின்ற ஒரு நிகழ்வு யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து அந்த பேச்சாளர்களாக வந்து நடத்தி வந்துருவாங்க. அந்த நிகழ்வுல ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு பல்வேறு நிகழ்வுகளை செம்மையாக செயல்படுத்தி வருகிறார். அதே போல கவிஞர் சிநேகன் அவர்களுடைய தலைமையில் வேந்தர் தொலைக்காட்சியிலும் மதுரை முத்து நகைச்சுவை நாயகன் மதுரை முத்து அவர்களுடைய தலைமையில் வசந்த் தொலைக்காட்சியில் ஆகிய பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பட்டிமன்ற பேச்சாளராகவும் தமிழ் சொற்பொழிவாளராகவும் கலந்து கொண்டு தமிழுக்கு சிறப்பை செய்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய வந்து உரையாற்றிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அரும்பெரும் பாக்கியம். அந்த வகையிலே நம்முடைய பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆங்கில துறையின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து துறை மாணவர்கள் சார்பாகவும் இருதரப்பு மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினை வருவதற்கு வரவேற்கிறது. தமிழ் துறை சார்ந்த இவ்வளவு நுணுக்கமான செய்திகளை பேச முடியும் என்று சொன்னால் அது உங்கள் பேராசிரியர் கோஜராஜ் ஐயாவால் தான் அமைதிப்படை படத்தில் நடித்தால் அவர் சத்யராஜ், கதாநாயகன் நடித்தால் அது சத்யராஜ், அறிவு படை என்று ஒரு திரைப்படம் எடுத்தால் அதற்கு கதாநாயகன் அண்ணன் கோவிந்தராஜ் என்று சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் திருநகை அவர்களுக்கும் எங்களை மாடியிலிருந்து வாருங்கள் என்று இந்த இடத்திற்கு என்ன முன்னாடி போக சொன்னா நான் வழி மாறி போயிடுவோம்னு நினைச்சு அவர்கள் முன்னாடி வந்து இப்படிதான் வழி என்று வழிகாட்டி எனக்கு இருந்த சரண்யா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பேராசிரியர் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பணி என்பது ஒரு சிறப்புக்குரிய பணி. இந்த பூமி தாயானவர் தமிழ் மொழி வந்து யாங்கி வந்து அழிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கன்னட மொழியும் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான். ஸோ